இடியாப்பத்துக்கான ஒரு சூப்பர் வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷு. எப்போவும் செய்கிறது தான், ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா தான், ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். நான்வெஜ்ஜுக்கு நிறைய இருக்குது, பாயா, ஆட்டுக்கால் இதெல்லாம். ஆனால் வெஜிடேரியனில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது தாளிக்கிறதுக்கு. இது வந்து எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும்னு கிடையாது. ஆனால் தண்ணியே ஊற்றக்கூடாது இதில். இதை பாருங்கள், இப்போ ஹோல் கரம் மசாலா போட்டோம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, பூண்டு போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு மொத்தமே வந்து எண்ணெயிலேயே தான் வதங்கணும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தான் பிடிக்கும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு இது கூடவே நல்லா பெரட்டி கலந்து விட்டுறணும். தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா சொத நான் இடியாப்பம் கூட போட்டு பிசைஞ்சோம்னா, அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. எப்போவும் செய்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றி செஞ்சுக்கோங்க, ட்ரையாக. இப்போ பாருங்கள், மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டோம். உருளைக்கிழங்கும் ரொம்ப குழலாம் மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கட்டி முட்டியமாக தான் மசிக்கணும். இதை பாருங்கள், நல்லா ட்ரையாக எப்படி வந்துட்டு பாருங்கள். இதோடைய கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அந்த சூட்லேயே அந்த பச்சை மிளகா காரம்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இடியாப்பத்தை நல்லா உதிர்த்து போட்டுட்டு இந்த மசாலாவை எடுத்து இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தூவி இறக்கிடுறோம். இடியாப்பத்தை உதிர்த்து போட்டு இந்த மசாலாவோட நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். லைட்டாக மசாலா நல்லா ஒட்டுறா மாதிரி. அதுக்காக ஒரேடியாக ரொம்ப இடியாப்பத்தை தூளாக ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. புளி சாதம் கிளறா மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த மிளகா அதெல்லாம் எடுத்துடணும். பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம். பாருங்கள், சூப்பராக இருக்குது.